மக்களே சன் டிவில ஆடுகளம் சீரியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீரியல்ல இருந்து இப்ப டெல்னா டேவிஸ் வந்து வெளியேறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிக்கிட்டு இருந்த ஆடுகளம் சீரியல், அதுக்கப்புறம் லேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்துக்கு வந்து ஒளிபரப்பாகிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் சேஞ்ச் ஆனதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, சீரியலினுடைய ஹீரோ மற்றும் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி அதிருப்தியில இருந்தாங்க. அவங்களுக்கு பெருசா இதுல வந்து விருப்பம் இல்ல அப்படிங்கமான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. ஸோ அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சொல்லப்பட்ட நிலையில இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்னா டேவிஸ் வந்து வெளியேறுறாங்க அப்படிங்கிற மாரி அ விகடன் தரப்புல வந்து அஃபிஷியலா வந்து இப்ப அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா செக் பண்ணோம்னா, குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி வெளியேறுறாங்க. என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும், அ அதாவது சேனல் தரப்புலயும், தயாரிப்பு தரப்புலயும் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஃபர்ஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சத்யா கேரக்டர்ல சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டெல்னா டேவிஸ் வந்து இப்போ வந்து வெளியேறுறாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு விகடன் தரப்புல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் வந்து இந்த மாதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறது. அப்படி இல்லன்னா அடுத்த மாசம் வரைக்கும் முடிச்சுட்டு நான் வந்து வெளியேறுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிட்ட சேர்ந்த சிலர்ட்ட இது குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சீரியல்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் வந்து பிரைம் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்கல்ல. ஸோ பிரைம் டைம், பிரைம் இல்லாத சீரியல் எது எதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவம் குடுக்குறப்போ, டெல்னாவும் அந்த மாரி பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் ஆனது அப்படிங்கிறதுல கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. அவங்களுக்கு அது பெருசா பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் காரணமா வெளியேறியிருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்லியிருக்கதா அது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டெல்னா வந்து வெளியேறின பிறகு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கமிட் ஆகுறது யாரு வந்து புதுசா யாரும் ஆகுறாங்களா? இல்லன்னா சத்யாங்கிற கேரக்டரே முடிக்க போறாங்களா? அப்படி முடிச்சா என்ன ஆகும்? ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.